கடந்த 174 ஆண்டுகளில் பதிவாகாத அளவில் இந்த வருடத்தில் புவியின் வெப்பநிலை அதிகரித்ததோடு 65 ஆண்டுகளுக்கு பின்னர் கடலின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் குறைந்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இதனால் இனி ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு கோடை காலத்தில் பிரிட்டன் எதிர்கொண்ட பிரச்சனை காலநிலை மாற்றம் குறித்த விவாதங்களை தீவிரமாக்கியது. பிரிட்டன் அடிப்படையில் ஒரு குளிர் பிரதேசமாகும். குளிர்காலங்களில் உறைபனிதான் ஏற்படும். அதிகபட்சமாகவே 64 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு தான் வெயில் இருக்கும். ஆனால் 2022ஆம் ஆண்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் பதிவானது. அதே ஆண்டில் பாகிஸ்தானில் வரலாறு காணாத மழை பெய்தது. இதில் ஏறத்தாழ 2000 பேர் வரை பலியாகினர். இந்த இரண்டு சம்பவங்களும் காலநிலை மாற்றத்தின் எதிரெதிர் விளைவாகவே பார்க்கப்பட்டது. இப்படி இருக்கையில் தற்போது பூமியின் சுழற்சி வேகம் காலநிலை மாற்றத்தால் குறைந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அறிவியல் ஆய்வுகளை வெளியிடும் நேச்சர் என்ற ஆய்வுதலில் இது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. நம் பூமி வேகமாக வெப்பமடைகிறது எனவும் இதன் காரணமாக வடதுருவங்களில் உள்ள பனி வேகமாக உருகுவதால் இது பூமியின் சுழற்சியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடதுருவத்தில் பனி கட்டியாக இருக்கும் போது மொத்த எடையும் பூமிக்கு மேல் பக்கத்தில் இருக்கும். எனவே இதனுடைய சுழற்சி சீரானதாக உள்ளது. இந்த பனிக்கட்டிகள் உருகி கடல்களில் நீராக கலக்கும் போது அதன் எடை பூமி முழுவதும் பரவுகின்றது. இதனால் பூமியின் சுழற்சி வேகம் பாதிக்கப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளார்கள். மேலும் இந்த பூமியின் சுழற்சி வேகம் குறைவாக இருந்தால் சூரிய வெப்பத்தின் தாக்கம் நம் பூமி மீது நீண்ட நேரத்திற்கு இருக்குமாம். சுருக்கமாக சொல்ல போனால் பகல் பொழுதுகளும் இரவு பொழுதும் நீளும். இதனால் புற ஊதா கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் நம் பூமி உயிர்கள் வாழவே தகுதியில்லாத கிரகமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். பொதுவாக நம் பூமியில் ஒரு நாள் என்பது 86,400 வினாடிகள். ஆனால் இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது என்பதுதான் விஞ்ஞானிகளின் கவலையாக உள்ளது. இதனால் 2029ஆம் ஆண்டிற்குள் நெகட்டிவ் லீப் செகண்ட் என்று அழைக்கப்படும் மாற்றம் நடைபெற உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதாவது நேரத்தில் ஒரு நொடி கழிக்கப்படும். இது கணினி நெட்வொர்க் நேரத்திற்கு எதிர்பாராத சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் 2027ஆம் ஆண்டுக்குள் நம் பூமியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உயர்வடைய 66% வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.